வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாயா கதையில ஏப்ரல் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம மாயா வந்துட்டு நேரா கதிர்கிட்ட போயிட்டு, கதிர், நான் இன்னைக்கு உனக்கு சென்னைக்கு டிக்கெட் புக் பண்றதுக்காக ஷாப்புக்கு போனேன். அங்க வந்துட்டு ஆல்ரெடி மகாலிங்கம் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்ப கதிர் கேக்குறாரு, மகாலிங்கம் டிக்கெட் புக் பண்ணானா? அவன் எதுக்கு டிக்கெட் புக் பண்ணான்? யாருக்காக டிக்கெட் புக் பண்ணான் அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, வேற யாருக்கு, அந்த புவனேஸ்வரிக்கும் பசுபதிக்கும் தான். இதை கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சென்னைக்கு போறாங்க? மாயா சொல்றாங்க, எதுக்கு சென்னைக்கு போறாங்களா? இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணத்துல அவங்க பேசிக்கிட்டத காதல வாங்கினேன். அந்த மகாலிங்கம், பசுபதி, அந்த புவனேஸ்வரி 3 பேருமே சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க தெரியுமா? நம்ம தனம் அந்த போட்டியில ஜெயிக்க கூடாதான், அவளை எப்படியாவது தோற்கடிச்சு ரகுராம் பெரியப்பா ஊருக்கு வரும் பொழுது இது மாதிரி தனம் வாழ்க்கையிலையும் தோத்துட்டா, அவளோட லட்சியத்திலையும் தோத்துட்டா அப்படின்னு ஊரே வந்து ரகுராம பேசணுமா? அதை கேட்டுட்டு ரகுராம் பெரியப்பா மனசு உடையணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த பசுபதியும் புவனேஸ்வரியும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. எப்படியாவது அவங்களோட திட்டத்தை முறியடிக்கணும். அதுக்கு கதிர் சொல்றாரு, மாயா, நம்ம இங்கே இருந்தா கண்டிப்பா நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம சீக்கிரம் அங்க போகணும். அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா கதிர், உனக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், எனக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் போவோம். இதை கேட்டதோட கதிரும் சரி போகலாம். அப்ப மாயா சொல்றாங்க, பெரியப்பா பார்த்தா கண்டிப்பா கோவப்படுவாரே. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா, அப்படி நினைச்சுக்கிட்டு நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அந்த தனத்தை தோற்கடிக்க போறத தடுக்க முடியாது. புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து தோற்கடிச்சிருவாங்க. நம்ம கண்டிப்பா சீக்கிரம் போகணும். இதை கேட்டதோட மாயாவும் சரி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கதிர் கேக்குறாரு, மாயா, இந்த விஷயத்த பத்தி நீ அத்தை கிட்ட சொல்லிரு. மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜானகியே பாக்குறாங்க. ஜானகி மாயாவை பார்த்து, என்ன மாயா, ஒரே பதட்டமா இருக்க மாதிரி இருக்க, எங்கேயும் கிளம்புறியா? திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்க? மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, நான் சென்னைக்கு கிளம்புறேன். ஜானகி கேக்குறாங்க, என்ன மாயா, தனம் விளையாடுறத பாக்க போறியா? மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா. ஜானகி கேக்குறாங்க, நானும் வரேன்டி. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல பெரியம்மா, நீங்க இங்கேயே இருங்க, நான் எதுக்காக போறேன்னு சொல்றேன்னு தெரியுமா? அந்த பசுபதியும் புவனேஸ்வரியும் இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து இப்ப சென்னைக்கு போயிட்டாங்க தனாவை போட்டியில தோற்கடிக்கிறதுக்காக. அவங்களோட திட்டத்தை நான் எப்படியாவது முறியடிக்கணும். அதுக்காக தான் நான் இப்ப சென்னைக்கு போறேன். நான் மட்டும் இல்ல, கதிரும் வராம். அப்ப இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அந்த புவனேஸ்வரி கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாளா? நேத்து தானே இந்த குடும்பத்துல தலையிட்டேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சேன். ஆனா அவ கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியே தெரியலையே. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா, அவ என்னைக்குமே திருந்த மாட்டா பெரியம்மா. அதுக்குதான் சொன்னேன் நேத்தே, அவளை அப்படியே விட்டுறாதீங்க, கொளுத்துங்க அப்படின்னு. ஆனா நீங்க தான் உயிர் பிச்சை கொடுத்தீங்க. பாத்தீங்களா கடைசியில அவ மறுபடியும் என்ன பண்ணிருக்கான்னு. அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மன்னிப்பே கொடுக்க கூடாது பெரியம்மா. சரி, நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது டோட்டல் வேஸ்ட். நான் போயிட்டு எப்படியாவது தனா ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரி மாயா நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மாயாவும் கதிரும் கிளம்புறத பத்மாவும் பார்வதியும் பாக்குறாங்க. இத பார்த்ததோட பத்மா சொல்றாங்க, எங்கடி போறாங்க ரெண்டு பேரும்? பார்வதி சொல்றாங்க, எனக்கு என்ன தெரியும், உங்க மருமக தானே மாயா. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அந்த கதிருக்கும் இந்த மாயாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு. பாத்தீங்களா, நிரூபிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் இங்கே போறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏண்டி, ஏற்கனவே என் பிள்ளைகிட்ட சொன்னதுக்கு அவன் நம்பல. இப்ப நான் மறுபடியும் ஏதாவது சொன்னேன்னா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து என்னதான் பேசுவாங்க. அதனால கெடு கெட்டு போகட்டும். எப்படியா இருந்தாலும் என் பிள்ளை மாயாவுக்கு தான் விவாகரத்து கொடுக்க போறான்னு சாருவும் வீட்டுக்கு வந்துட்டா. சீக்கிரம் சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கு ரெண்டும் எங்க ஓடி போனா ஓடி போகட்டும் அப்படின்னு பத்மா சொல்றாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா, நீங்க ஒரு முடிவுலதான் இருக்கீங்க. பத்மா சொல்றாங்க, இல்லையா பின்ன, என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்வதி சொல்றாங்க, சரிக்கா, நாளைக்கு தனா வேற போட்டியில சேர்ந்துக்க போறாளாம், காலையிலேயே பாக்கணும் அந்த லைவ. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் தனாவுக்கெல்லாம்
தனாவுக்கு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பார்வதி சொல்றாங்க, அக்கா நீங்க இத பத்தி எதுவும் பேச வேணாம். நீங்க ஏதாவது சொல்ல போக வீட்ல உள்ளவங்க உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிடுவாங்க. ஏற்கனவே நீ வாங்கின கெட்ட பேரெல்லாம் போதும். அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமாண்டி, என் புருஷ ஒருத்தனே போதும் என்னைய திட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி சொல்றாங்க, சரி வாங்கக்கா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகிக்கு கொஞ்சம் பயம் தாங்க முடியல. அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பண்ணி தனாவை தோற்கடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இதனால நம்ம ஜானகி என்ன பண்றாங்கன்னா நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தனாவுக்காக அர்ச்சனை பண்றாங்க. அப்ப நம்ம தனாவுக்காக அர்ச்சனை பண்ணும் பொழுது அங்க சாமிக்கு காட்ட வேண்டிய ஆரத்தி டக்குன்னு அணைஞ்சு போயிருது. அப்ப பூசாரி மறுபடி எரிய வைக்க அணைஞ்சு போயிருது. இதை பார்த்ததோட பூசாரி அங்கேருந்து வந்துட்டு, அம்மாடி நானே எத்தனையோ பேருக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன், ஆனா உனக்கு என்னமோ ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போற மாதிரி தெரியுது. இங்க பாருமா, உன் பொண்ணு போட்டிக்கு போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். இதுக்கும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாதுகாப்பா இருக்க சொல்லுமா. அம்மல் அம்மா ஏதோ உன்னைய எச்சரிக்கிற மாதிரி தெரியுது. இது கேட்டதோட ஜானகியும் சரிங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப நம்ம ஜானகிக்கு பயம் தாங்க முடியல. கண்டிப்பா தனாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு நம்ம ஜானகி நினைக்கிறாங்க. அப்ப ஜானகி நேரா நம்ம மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா ஃபோனை பார்த்துட்டு பெரியம்மா தான் ஃபோன் பண்றாங்க அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு சாமி கும்பிட போனேன். சாமிக்கு காட்ட வேண்டிய ஆரத்தி டக்குன்னு அணைஞ்சு போச்சு. எனக்கு என்னமோ தனாவுக்கு ஆபத்து வர மாதிரி மனசு சொல்லுது. நீ தனாவை பார்த்துக்கோமா. மாயா சொல்றாங்க, பெரியம்மா இப்போ நாங்கள் அங்கே தானே பெரியம்மா போயிட்டுருக்கோம். எங்களை மீறி என்ன ஆபத்து வருதுன்னு நானும் பார்த்துறோம். அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக தனாவை மயக்கமடைய வைக்கிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது கொடுத்து தனாவை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணுவாங்க. அதுலேருந்து நான் எப்படியாவது தனாவை காப்பாற்றிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட ஜானகியும், சரி மாயா, நான் உன்னை தான் நம்பியிருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ உன் கையில தான் இருக்கு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கதிர் கேட்குறாரு, என்னாச்சு மாயா? மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. கோவிலுக்கு போனாங்களாம், அங்கே சாமிக்கு காட்ட வேண்டிய கற்பூரம் அணைஞ்சு போயிட்டு அப்படின்னு அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து வரப்போது பார்த்துக்க அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, அப்படியா? அவங்கள எதுவும் கவலைப்படாமல் இருக்க சொல்லு, நம்ம பார்த்துக்கலாம். இது கேட்டதோட மாயாவும், அதான் கதிர் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிர் நேராக அந்த பேட்மிண்டன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே கதிரும் நம்ம தனாவும் நிற்கிறாங்க, மாயாவும் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராம் ஒரு முக்கியமான விஷயமா கூப்பிட்டுருக்கிறதுனால ரகுராம் அந்த இடத்துல இல்லை. அப்போ நம்ம தனா நேராக கதிரை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேருந்து வராங்க. நேராக கதிரை பார்த்து, கதிர், மாயா வந்துட்டீங்களா? அப்போ மாயா சொல்கிறாங்க, தனா எப்படி வராமல் இருப்போம்? அப்போ கதிர் சொல்கிறாரு, ஆமாம் தனா, நான் உன்கிட்ட சொன்னல, நான் கண்டிப்பாக நீ போட்டி போடுறத பார்ப்பேன் அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, தேங்க்ஸ் கதிர். அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, போட்டியில் ஜெயிச்சதோட உங்கள் அப்பா கிட்டே நீ என்ன சொல்ல போகிற? அப்போ நம்ம தனா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் அப்பா கிட்ட என் மனசில் உள்ள ஆசையை சொல்லுவேன். அப்போ மாயா சொல்கிறாங்க, சரி தனா, பெரியப்பா எங்க? தனா சொல்கிறாங்க, அப்பா இந்த போட்டி சம்மந்தமாக அவங்க கிட்ட பேச போயிட்டாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தனாவை கூட்டிகிட்டு போயிட்டு கையில் ஒரு கயிறு கட்டுறாரு. அப்போ தனா கேட்குறாங்க, இது என்ன கயிறு? கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, யாரும் என்ன நினச்சாலும் உன்னை இந்த போட்டியில் தோற்கடிக்க முடியாது. அதுக்கான ஒரு பவர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கையில் கயிறு கட்டி விடுறாரு. இதை பார்த்துட்டு தனா சொல்கிறாங்க, தேங்க்ஸ் கதிர் அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா இங்கேருந்து பெரியப்பா வந்துட்டார் அப்படின்னு சொன்னதோட தனா இங்கேருந்து போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மாயாவும் தனாவும் கதிரும் நிற்கிறத ரகுராம் தூரத்தில் இருந்து பார்க்குறாரு. பார்த்ததோட ரகுராம் இங்கேருந்து கோபமாக வராரு. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்கள் 2 பேரையும் யார் வர சொன்னது? என் பொண்ணை தோற்கடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, என்ன பெரியப்பா இப்படி பேசுகிறீங்க? தனாவை தோற்கடிக்கிறதுக்காக நாங்கள் எப்படி வருவோம் அப்படின்னு மாயா கேட்குறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, மரியாதையாக 2 பேரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்ல வராங்க. அப்போ டக்குன்னு கதிர் தடுத்து, நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், இது பொதுவாக நடக்கிற இடம்,
இது வந்து போட்டி நடக்கிற இடம். இந்த இடத்துல இருந்து எங்களை போக சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தது அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, என்ன புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைப்பா, மரியாதையை அந்த இடத்த விட்டு போங்க. என் பொண்ணு எந்தவித தடங்களும் இல்லாம விளையாடணும். அப்பதான் கதர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் என் பொண்டாட்டி விளையாடுறத பார்க்க வந்திருக்கேன். அதை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது அப்படின்னு நம்ம கதர் நம்ம ரகுராம பார்த்து கேட்குறாங்க. கதிர் அப்படி போல்டா பேசுறத பார்த்துட்டு நம்ம தனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கதிரா இப்படி பேசுறான் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, உனக்கு இருக்கு, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகட்டும் அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா தனா ஜெயிப்பா அப்படின்னு சொன்னதோட ரகுராம் கோவமா போறாரு. அப்ப மாயா கேக்குறாங்க, டேய் என்னடா இது, பெரியப்பா கிட்ட நீ இப்படி பேசுற, பெரியப்பாவோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியுமில்ல. கதர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, கோவம் எவ்வளவு நாளைக்கு, கொஞ்ச நேரத்துக்கு தானே. எப்படியும் தனா இந்த போட்டியில ஜெயிச்சிருவா. இதனால தனா கண்டிப்பா அவ மனசுல உள்ள ஆசைய மாமா கிட்ட சொல்லுவா. அப்ப மாமா என்ன பண்ணி ஆகணும், என்னையும் தனாவையும் சேர்த்து வச்சு தானே ஆகணும். அப்புறம் அவரோட கோவமெல்லாம் சாதாரணம்தான். இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, நீ ஒரு பிளான்ல தாண்டா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தனா வந்துட்டு ரகுராம் போனதோட நேரா கதிர்கிட்ட வந்துட்டு, கதிர் என்ன இது, அப்பா கிட்ட இப்படி பேசுற. அப்ப கதிர் சொல்றாரு, தனா உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் பேசுறேன், நீ கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில பேசுறேன். அதுக்கு தனா சொல்றாங்க, கதிர் நான் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சு என் மனசுல உள்ள ஆசையை நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், கண்டிப்பா அப்பாவும் சரின்னு சொல்லுவாரு பாரு அப்படின்னு சொன்னதோட அதுக்கு நம்ம கதிர் சொல்றாரு, அந்த நம்பிக்கையில தான் தனா நான் மாமா கிட்ட எடுத்து பேசினேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம தனா சொல்றாங்க, சரி கதிர், அப்பா வந்துருவாரு, நான் போறேன். அப்ப கதிர் சொல்றாரு, ஆல் த பெஸ்ட் தனா. தனா சொல்றாங்க, தேங்க்ஸ் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. கதிர் அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம மாயா நேரா கதிரை பார்த்து, என்ன கதிர் செம்ம ஹாப்பி போல. அப்ப கதிர் சொல்றாரு, சும்மாவா, என் ஒய்ஃப் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெயிக்க போறா, சாம்பியனோட புருஷன் அப்படிங்கிற பட்டம் எனக்கு கிடைக்கும், இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதோட மாயாவும் சரி சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் சரியான கோவத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப நம்ம தனா வராங்க. தனா வந்ததோட ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு, அந்த மாயாவும் கதிரும் வந்திருக்காங்க, இக்காரணம் முன்னிட்டும் அவங்க கிட்ட பேசாத, பேச்சும் கொடுக்காத அப்படின்னு நம்ம ரகுராம் சொல்றாரு. இதை கேட்டுட்டு தனாவும், சரிப்பா நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, முழுக்க முழுக்க உன்னோட கவனம் போட்டியில தான் இருக்கணும், சரியா. தனா சொல்றாங்க, அப்பா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்ப்பா. அப்பா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ரகுராம் கேக்குறாரு, என்ன விஷயம்னு சொல்லுதனா. தனா சொல்றாங்க, அப்பா நான் இந்த போட்டியில ஜெயிச்சு முடிச்சதோட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதை நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ரகுராம் கேக்குறாரு, தனா நீ எந்த விஷயம் சொல்லி நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா நீ எந்த விஷயத்த சொன்னாலும் நான் சரின்னு சொல்லுவேன். இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, அப்பா அப்புறம் முடிவை மாத்தக்கூடாது. ரகுராம் சொல்றாரு, நான் கண்டிப்பா மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதோட தனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா தனா அந்த இடத்துல இருந்து வராங்க. போட்டி ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த பசுபதியும் நம்ம புவனேஸ்வரியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஆளை பாக்குறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க தானே அந்த மகாலிங்கம் அனுப்பின ஆளு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா நாங்க தான். இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரோம். இப்ப அட்வான்ஸுக்கு 10 லட்சம் ரூபா வச்சுக்கோ. அந்த ஒருத்தி நிக்கிறாள்ல, அவ இந்த போட்டியில ஜெயிக்கவே கூடாது. அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா மாட்டிக்க கூடாது. அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம் நான் பாத்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த போட்டி போடுறவங்களுக்கு ஜூஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஜூஸ்ல நான் மயக்க மருந்த கலந்து கொடுத்துறேன். இதனால அந்த பொண்ணு குடிச்சிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகும். அப்ப அந்த பொண்ணு டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லுவாங்க. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சூப்பர் அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து போறாரு. அதுக்கப்புறமா நம்ம தனாவுக்கு வந்துட்டு ஜூஸ் கொடுக்கறதுக்காக வராங்க. அப்ப நம்ம கதிர் அந்த இடத்துக்கு வராரு. மாயாவும் வராங்க. அப்ப தனா குடிக்க போகும் பொழுது டக்குன்னு கதிர் தடுக்கிறாரு. தனா ஒரு நிமிஷம் நில்லு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்க. நான் என்ன சொன்னேன், என் பொண்ணு போட்டி போட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா. அதுக்கு கதிர் சொல்றாரு, சரி அதை விடுங்க தனா, இந்த ஜூஸ் உனக்கு யாரு கொடுத்தது. தனா சொல்றாங்க, இங்க வேலை பாக்குறவங்க தான் கொடுத்தாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் நீ குடிக்க வேணாம். அப்ப ரகுராம் சொல்றாரு, குடிக்க வேணாமா,
இங்க பாரு, அதை எப்படியாவது குடிச்சாதான் அவ கொஞ்சம் ஹெல்த்தியா போட்டியில விளையாட முடியும். நீ சொல்ற மாதிரி அவ குடிக்காம இருந்தா கண்டிப்பா பாதியிலேயே மயக்கம் மட்டும் விழுந்துருவா. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்களா வாங்கி கொண்டு வந்து கொடுங்க, இல்லைன்னா அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேற யாரும் கொடுத்ததை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம தனா டக்குன்னு அதை வைக்கிறாங்க. இதை பார்த்ததோட ரகுராம் சொல்றாரு, தனா, அப்பா மேல நம்பிக்கை இல்லையா? அப்பா சொன்னதை தான் நீ செய்யணும், அவன் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, குடிதனா அப்படின்னு சொன்னதோட தனா நேரா கதிரை பார்த்துக்கிட்டே அதை குடிச்சிடுறாங்க. இதை பார்த்ததோட நம்ம ரகுராம் நேரா கதிரை பார்க்க, அப்ப நம்ம கதிர் நேரா மாயா கிட்ட, மாயா, கண்டிப்பா அதுல ஏதாவது கலந்துருப்பாங்க மாயா. அதுக்கு மாயா சொல்றாங்க, ஆமா கதிர், எனக்கும் அதான் பயமா இருக்கு. பெரியப்பா சொன்னதை கேட்காம தனாவை குடிக்க சொல்லிட்டாரு, தனாவை குடிச்சிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயத்துல இருக்காங்க. அப்புறமா தனா போட்டி போட போறாங்க. தனா குடிச்ச விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க புவனேஸ்வரி. அப்ப நம்ம புவனேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம பசுபதியை பார்த்து, அண்ணா, நம்ம நினைச்சது நடந்துருச்சு, இனிமே அவ ஜெயிச்சாலும் அவ மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா போட்டியில ஜெயிச்சு முடிக்கிறாங்க. ஜெயிச்சு முடிச்சதோட டக்குன்னு ஒருத்தர் வந்துட்டு, இங்க பாருங்க, இந்த தனா வந்துட்டு டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ரகுராம் கேக்குறாரு, என்ன சார் இது, என் பொண்ணு நல்லபடியா தானே விளையாண்டா, அவளை எதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்றீங்க அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பொண்ணு விளையாடுறத பார்த்தாலே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, உங்க பொண்ணை நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம தனா கேக்குறாங்க, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்க பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை செக் பண்றாங்க. அப்ப தனாவோட உடம்புல வந்து ட்ரிங்க்ஸ் கலந்துருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை பார்த்ததோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அவங்க வெளியில வந்துட்டு தனா வந்துட்டு டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரகுராமுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப நம்ம மாயாவும் கதிரும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் ரகுராம் யோசிக்கிறாரு, கதிர் அப்பவே சொன்னாரு இது மாதிரி குடிக்க வேணாம் அப்படின்னு, ஆனா கேட்காம நம்ம தான் நம்ம பொண்ணுக்கு கொடுத்துட்டோம், நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நம்மளே அழிச்சிட்டோமே அப்படின்னு ரகுராம் நினைக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் புவனேஸ்வரி இங்க இருந்து வந்துட்டு நேரா ரகுராம பார்த்து, ரகு, உள்ளூரை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம உள்ளூரை வந்துட்டு மொத்த உலகமே தப்பா பேசுற மாதிரி பண்ணிட்டியல்ல, ஊரு வந்துட்டு உன்னால பெருமைப்பட போகுது அப்படின்னு நினைச்சே கடைசியில இந்த ஊரோட மானத்தையே வாங்கிட்டியல அப்படின்னு சொன்னதோட ரகுராம் பேரதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், யாரோ வந்துட்டு எதுவும் எனக்கு கலந்து கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, கிராமத்து பொண்ணாதானே இருக்க, இந்த மாதிரி ஒரு சீப்பான விஷயத்தை எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா மேல போய் கேஸ் போடுறாங்க. இதை பார்த்ததோட ரகுராமுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. சோ நம்ம புவனேஸ்வரி என்ன பண்ணி நம்ம தனாவை தோற்கடிக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்ப்போம்.